மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகத்தில் காலியாக உள்ள 2582 பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய ஆசிரிய பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு நாளை நடைபெறுகிறது. 41,485 பேர் பங்கேற்கும் இந்த தேர்வு 130 மையங்களில் நடைபெறுகிறது. தேர்வுகள் காலை 10:30 மணிக்கு துவங்கி 1:30 மணிக்கு தேர்வு முடிவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வின் போது குற்றவியல் செயல்களில் ஈடுபடும் தேர்வர்கள் மீது 3 ஆண்டுகளுக்கு தடை, காவல்துறை நடவடிக்கை உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் எச்சரித்துள்ளது. பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வில் கட்டாய தமிழ் தேர்வில் இருந்து மொழி சிறுபான்மை விண்ணப்பதாரர்களுக்கு விலக்களிப்பது குறித்து தமிழக அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்வில் தமிழ் கட்டாய தகுதி தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பிரதான தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. இத்தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி மொழி சிறுபான்மை விண்ணப்பதாரர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா அமர்வு மனுதாரர்களின் கோரிக்கையை அரசுதான் பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்தது. மேலும் மனுவுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.